ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்களுக்கு நான் கொடுக்குற கொஸ்டினை படித்தா எத்தனை கேள்விகள் எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். வினாயன் 15லேருந்து 18 வரைக்கும் 3 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் செயல் 2 மார்க் எல்லாமே குருவினா எல்லாமே படிச்சிருக்கணும். நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது இது மெட்டீரியல் கொஸ்டின் வித் ஆன்சரோட வாங்கினவங்களுக்கு தெரியும். இதை நான் அண்டர்லைன் பண்ணியே கொடுத்துருக்கேன். இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வை இயல் 1ல். உழவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்தினி தொடரின் பொருள் யாது இயல் 1. 500 குறிப்பு வரைக இயல் 2ல் இருக்கக்கூடியது. காவடி சிந்து என்பது யாது இயல் 3ல் இருக்கக்கூடியது. குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி யாது இயல் 3. இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னம்னா அடிஷனலாக திருக்குறளில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டினும் படிச்சிருக்கணும். மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவனையாவை. எப்போது மருந்து தேவையில்லை என வள்ளுவர் கூறுகிறார். இது 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல் 3ல் இருக்கக்கூடிய திருக்குறள் 2 மார்க் கொஸ்டின். ஒருவன் ஆராய வேண்டிய 4 வகை வலிமைகள் யாவை, அந்த ஒரு 2 மார்க் சேர்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் செயல் 2 மார்க் 3மே அட்டன் பண்ண முடியும். அடுத்தது உரைநடையில் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் இயல் 1ல் இருக்கக்கூடியது. தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக 5 வேளாண்மை மந்திரங்கள் யாவை. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது. நான் சொன்ன இந்த 4 கேள்விகளுமே போதுமானது. அடிஷனலாக 4வது யூனிட்ல இருக்கக்கூடிய ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக. நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் ஓமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. இது 4ம் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயலில் நீங்கள் அட்டன் பண்ண, அதாவது இலக்கண பகுதியில் நீங்கள் 7 2 மார்க். ஏன்னா 11th இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறனால கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. கொஸ்டின் பேட்டர்ன் படியே இது டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷன் கொஸ்டின் வித் ஆன்சரோட மெட்டீரியலாக 10th லாஸ்ட் இயர் வாங்கினவங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய நம்பர் 8637917279. கொஸ்டின் வித் ஆன்சரோட இது மெட்டீரியலாக வேணும் அப்படின்னா 100 பே பண்ணிட்டு ஜிபே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இது கொஸ்டின் வித் ஆன்சரோடய உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இந்த 7 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை அவையாவை, மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை அவையாவை, அடுத்து உயிரீறு மையீறு விளக்குக, பகுபத உறுப்பிலக்கணம் எத்தனை அவையாவை, விகுதி எவற்றை உணர்த்தும். இந்த 5 2 மார்க்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் 2 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்ததாக பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக இயல் 1ல் இருக்கக்கூடியது. இதெல்லாம் 100% உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடியது. இந்த 6ல் 1 கேட்பாங்க 100%. இது 1. தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி உளை 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 வழி வழி கலை கலை கனை கனை குறை குறை பொறி பொறி. இந்த 6ல் 1 100% எக்ஸாமில் கேட்பாங்க. 6ஐயும் எழுதி பழகிக்கங்க. 3 2 மார்க் ஆச்சா. அடுத்தது வள்ளினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக குமரை பற்றி. இது 1 4 2 மார்க் ஆச்சு. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க கால்நடை பின்னாக்கு 8 வரை அறிவில்லாதவன் தங்கை வைகை. இது 1 5 ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா புதிர்களுக்கான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆக்சுவலாக இது 42ஆம் நம்பரில் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க எக்ஸாமில். புரியுங்களா, அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படிங்கிறது நானே கொடுத்துருக்கேன். இலக்கண குறிப்பும் சேர்த்தே கொடுத்துருக்கேன். கலைச்சொல் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம 4 மார்க் அண்ட் 6 மார்க் பார்த்துடலாம். 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 4 மார்க் அட்டன் பண்ணணும் செயலிருந்து. நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய கேள்விகள் நான் சொல்கிற கேள்விகளை மட்டும் படிச்சுக்கோங்க. வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார். அது 1. இன்குலாப் உலகிற்கு வேண்டும் நான் ஒரு துளியாய் என்று கூறுவதன் நயத்தை எழுதுக. இயல் 1ல் இருக்கக்கூடியது. குறித்த காலத்திற்கு முன்பாக ஊர் திரும்பிய தலைவன் கூறுவனவற்றை 500 கொண்டு விளக்குக. இது 1. 500 பாடல் சுட்டும் திணை முதல் கருப்பொருள்களை அட்டை வினைப்படுத்துக. இது 1. தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து. இப்போ நான் சொன்ன இந்த 5 4 மார்க் படிச்சிருந்தீங்க அப்படின்னா செயலில் அட்டன் பண்ண வேண்டிய 2 4 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உரைநடையை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடியது என்னுயிர் தமிழன்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழிப்பற்று. 1. வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நும் கருத்தை எழுதுக. இயல் 2ல் இருக்கக்கூடிய இது 1. தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்தியை அட்டவணைப்படுத்துக. என்ன சார் 3 தான் கொடுத்துருக்கீங்க, 3 போதுமா 2 அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னம்னா உங்களுக்கு மேலே 1 கொடுத்துட்டேன். சமணக்கல்வி பெண் கல்வி குறித்து எழுதுக. இயல் 4ல் இருக்கக்கூடிய பண்டைய கால கல்வி முறை இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு 4 மார்க் சேர்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன 4 மட்டுமே போதுமானது நீங்கள் 2 4 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 39லேருந்து 43 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமில் 5 கேள்வி கேட்டு 3 எழுத சொல்லுவாங்க. 3 எழுதணும். அந்த 3ல் நீங்கள் எதை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 39 அணி இலக்கணம் சூஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 40ல் நயம்பாரட்டல் சூஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 42ல் ஒரு மொழித்திறன் பயிற்சி மேலே சொன்னேன் இல்லையா, அது அப்படி இல்லை அப்படின்னம்னா இந்த தமிழாக்கம் தருக இயல் 1 2 3 3லையுமே படிச்சுக்கோங்க.
நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கான அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னம்னா உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக, அது ஒன்று. சொற்பொருள் பின்வரும் நிலை அணி சான்றுடன் விளக்குக, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல், அது ஒன்று. பெரிதும் மொழிதல் அணி இளைதாக முள்மரம் கொள்க கலையினர் கைகொள்ளும் காலத்தை இடத்து ஓமை அணியை சான்றுடன் விளக்குக. இந்த நாளும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 39 உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கிய நயம் பாராட்டல் எப்படி எழுதணுங்கிற மெத்தட் நான் அந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் எல்லா நயம் பாராட்டலுமே எழுதிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழாக்கம் தருக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா அந்த பென் இஸ் மைட்டர் தன் திஸ் வேர்டு, இது ஒன்று. வின்னர்ஸ் டு நாட் டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி, இது ஒன்று. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் இஸ் ஒர்த் 1000 வேர்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் 5 பப்ளிக் எக்ஸாமில் இந்த 5ல் 1 தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் யூனிட். இல்லை நமக்கு இதுலையும் குறிப்பிட்டு 4 சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக இந்த மொத்தம் 5, 10, 14 கொடுத்துருக்காங்க இல்லையா 3 யூனிட்டில், இந்த 14ஐயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் ஒரு 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 8 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் நெடுவினா ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. அடக்கமுடைமை ஒருவனை வாழ்வினில் உயர்த்தும் என்பதனை முப்பால் வழி, கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புரவறிதல் அதிகாரத்தின் வாயிலாக, நிலையாமையும் அபாவறுத்தலும் நல்வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் என்பதை வள்ளுவரின் வாய்மொழி வாயிலாக தெளிவுபடுத்துக. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கொடையில் சிறந்து விளங்கும் ஒப்புரவறிதல் 2 தான் இருந்தது. இந்த வருஷம் இந்த ஒரு நெடுவினா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. மருந்து மருத்துவர் மருத்துவம் குறித்து திருக்குறள் தரும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுடைய புக்கில். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் இருந்தது இந்த திருக்குறள்லாம், பட் நெடுவினால இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. 4 நெடுவினா படிக்கணுமா அப்படின்னம்னா 4 நெடுவினாவுமே நீங்கள் திருக்குறளில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் வேற எந்த செயல் பகுதியில் இருக்கக்கூடிய நெடுவினாவுமே நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக குவார்டர்லியிலிருந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு என்ன கேட்டுருவாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 45 நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழியை எவ்வாறு உணர்கிறீர்கள், அது ஒன்று. பௌத்த கல்வி சமண கல்வி மரபுவரி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்கள், இது 2 மட்டுமே போதுமானது நீங்கள் ஒரு 6 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 46 அட்டன் பண்ணுறதுக்கு யானை டாக்டர் கதை வாயிலாக உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவிர அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக, அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்கள், இது 2மே எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படின்னா 2ல் 1 100% எக்ஸாமில் வந்துடும். இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணியிருக்க என் நண்பன் கதை எக்ஸாமில் வரும்னு எங்கள் சார் சொன்னாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என் நண்பன் 3ஆவதாக படிச்சுக்கலாம். பட் 10 இயர்ஸாக நான் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் சொல்கிற கொஸ்டின் கொஞ்சம் கூட மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. யானை டாக்டர் வாடிவாசல் படிச்சிருந்தீங்கன்னா போதுமானது. அடிஷனலாக வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என் நண்பன் கதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? இது 8 மார்க் வரையுமே கொடுத்துட்டேன். மனப்பாட பாடல் இது மட்டும்தான் போதுமா அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ்லேருந்து ஆர்ட்ஸ் குரூப் சயின்ஸ் குரூப் 2 பேருக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் இங்கிலீஷ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும், பியூர் சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் நம்முடைய சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன். இல்லை இந்த மெட்டீரியல் வாங்கின மாதிரியே நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொஸ்டின் வித் ஆன்சரோட மெட்டீரியலாகவே உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கான ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லிடுறேன். எல்லாத்துக்குமே குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷன் சொல்லும்போது 100 தான், வேணா பே பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை பப்ளிக் எக்ஸாமுக்கான ஃபுல் போர்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6379172791 என்னுடைய நம்பர். All the best.